Hello students, welcome to Sith Educational Academics. Right. கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப் வீடியோஸ் எல்லாம் போடல. அது போல் கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட்ஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தோம். இப்போ ரவுண்ட் 2 வந்து ஆல் இண்டியா லெவலில் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ரவுண்ட் 2ல கட் ஆஃப் மார்க் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா ரியலாக ஷாக்காக இருக்கு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். கட் ஆஃப் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு ஆல் இண்டியா கோட்டாவில் ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை இடபிள்யூசி ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படிங்கிறத கம்பேரிட்டிவாக பார்த்துடலாம். நம்ம ரவுண்ட் 1 பற்றி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது ரவுண்ட் 2க்கான வீடியோ. இப்போ ரவுண்ட் 2ல எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? இப்போ பார்த்துடலாம். சரி, ரைட். இப்போ பாருங்க, இது 2023க்கான டேட்டா கொடுத்துருக்கேன். இங்கே நீங்கள் பாருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த 2023 டேட்டா கிடைக்காது. அதனால நம்ம அதை எடுத்து முன்னாடி ப்ரீவியஸாக கொடுத்துருக்கேன். பாருங்க, 2023ல இது ரவுண்ட் 1. ரவுண்ட் 1ல என்ன நடந்திருக்கு பாருங்க. அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 618 வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. அப்புறம் பாருங்க, அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் 612 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2ல சீட்டு கிடைச்சிருக்கு. அதே பாருங்க, இடபிள்யூஎஸ்கே 613 வரைக்கும் ரவுண்ட் 1 2023ல லாஸ்ட் இயர் கிடைச்சிருக்கு. ரவுண்ட் 2க்கு வரப்போ 2023ல 608 வரைக்கும் கிடைச்சிருக்கு. பெரிய அளவுக்கு மார்க் டிஃபரன்ஸ் இல்லை. ஒரு 5 மார்க் முன்ன பின்னில் நமக்கு ரவுண்ட் 2ல சீட் அலாட் ஆகுது. அடுத்து பாருங்க, ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 617 வரைக்குமே நமக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. ஒரு ஹாப்பியான விஷயம். அதுவே பாருங்க, ரவுண்ட் 2ல 612, ஒரு 5 மார்க் முன்ன பின்ன போதான் செய்யுது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 509 வரைக்குமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிடைச்சிருக்கு. செகண்ட் ரவுண்ட் 492 வரைக்குமே அலாட் ஆயிருக்கு. அடுத்து எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 469 வரைக்குமே சீட் அலாட் ஆயிருக்கு. ரவுண்ட் 2ல 465. அப்போ லாஸ்ட் இயர் அப்படிங்கிறப்போ இந்த 600 ரேஞ்சு 613 இந்த மாதிரி ஜோன்லயே நமக்கு சீட்டு கிடைச்சிருந்திருக்கு. இது 2024ல இது அப்படிதான் நடந்திருக்கா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். ஏன்னா லெவல் ஆஃப் பேப்பர் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஃபேவரபிளா வந்ததுனால கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, என்ன எல்லாருக்கும் தெரியும். ஆனா ரவுண்ட் 2ல எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ அது எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபுல்லாவே பார்த்துடலாம். பிஃபோர் தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட் 2025க்கு 1 இயர் பேட்ச் நடத்திட்டு இருக்கோம். இந்த அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. 2025ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீட் தேர்வில் ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணீங்கன்னா சேலத்தில் பெஸ்ட் அகாடமின்னா அது நம்மளது தான். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கான கேம்பஸ் டூரை வீடியோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரைட், வீடியோட எண்ட்லேயும் நான் தரேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டல் பைலிங்குவலில் நடத்தக்கூடிய ஒரு அகாடமி. அதே மாதிரி எஸ்விஎம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல கேம்பஸ் ஸ்கூல்ல சேஃப்டி மெஷர்மெண்டோட உங்களுக்கு கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், பயன்படுத்திக்கிங்க. கோர்ஸ் ஃபீஸ் பாருங்க, 65,000 கொடுத்துருக்கோம். 25,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ்ல ஆஃபர் இருக்கு. அதையும் மறக்காம பயன்படுத்திக்கிங்க. நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கப்படும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வரியும் ஆக வேணாம். நீட்ல 650க்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அகாடமி நீங்கள் சூஸ் பண்ணலாம். புக் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாலும் டிரான்ஸ்பரண்டாக கொடுத்தாச்சு. நம்ம அகாடமியோட ஸ்பெஷாலிட்டி பாயிண்ட், ஒரு ஆங்கர் பாயிண்ட்னு பார்த்தோம்னா ஃபேக்கல்ட்டி எல்லாருமே ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹாஸ்டல்ல இருந்து டீச் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாகவே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூடயே இருந்து டவுட் சால்விங் அண்ட் அவங்க படிக்கிறாங்களோ இல்லையா அந்த மானிட்டரிங், இது எல்லாமே கூட இருந்தே பண்ண போகிறோம். நானாகட்டும், பயாலஜி ஃபேக்கல்ட்டி ஆகட்டும், எல்லாருமே ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட வேலை ஸ்கூல் டீச்சிங் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாகவே அவங்களுக்கு டிசிப்ளினோட இந்த வருஷம் சொல்லித்தரப்போம். அப்போ இந்த அளவுக்கு வந்து டிசிப்ளினோட ஒரு அகாடமி நம்மளோட சித் எஜுகேஷனல் அகாடமி, மறக்காம பயன்படுத்திக்கங்க. கூட நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸுக்கு அதிக நேரம் வந்து கொடுக்க முடியும். மார்னிங் ஈவினிங் கிளாஸ் சொன்ன மாதிரி டைம்ல ஸ்டார்ட் பண்ண முடியும். உங்கள் ஃபேக்கல்ட்டி வரலினாலும் அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இருக்காது. ஸோ ஃபுல் டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணப்படும். நானும் உங்களோட ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்க போகிறேன். அப்படிங்கிறப்போ ஒரு பேரண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்டை விட்டுட்டு போகிறதுக்கு இதை விட ஒரு ஹாப்பியான விஷயம் என்ன இருக்கும்? ஃபேக்கல்ட்டியும் கூடயே இருந்து ஸ்டே பண்ணி நம்ம பையன் சொல்லி தர போகிறாங்க அப்படிங்கிறப்போ சீட்டு கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது எல்லா அகாடமியிலும். நம்ம அகாடமியில் நம்ம ஃபஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். ரீரிப்பீட்டர்ஸ் கண்டிப்பாக கவனம் அதிகமாக கொடுக்கப்படும். ஏன்னா அவங்க வந்து 1 வருஷம் 2 வருஷம் தாண்டி வந்து ட்ராப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கணும். அப்படிங்கிறப்போ இந்த ஒரு விஷயத்த நம்ம முன்னோக்கி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஹாப்பியான விஷயத்தையும் நம்ம தெரிவிச்சுக்கலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமியில் 1 இயர் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணணும். நான் ட்ராப் பண்ணுறேன் சார், எனக்கு கன்ஃபார்மாக சீட் வேணும் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரண்ட், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம அகாடமி தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கண்டிப்பாக கைட் பண்ண ஆல்வேஸ் ரெடியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ 2023 கட் ஆஃப் நிலவரங்கள் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ 2023 வருவோம். முக்கியமாக ஒரு அனலைஸ் இருக்குது, அது அடுத்த வருஷத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும்.
இந்த மெயின் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்றேன். அதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மெயின் கண்டென்ட்க்கு வந்துடும். பட் பிஃபோர் தட் நீங்கள் 2023 பார்த்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்லையும் நம்ம பாருங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சைடில் தெரியும் கட் ஆஃப் பாருங்க. 2024 ரேங்க் லிஸ்ட் படி இது 2024 ரவுண்டு 1 கவுன்சிலிங் இப்போ முடிஞ்ச இல்லையா? ரவுண்ட் 1 கவுன்சிலிங்ல அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 19,603 ரேங்க் வரைக்குமே சீட்டு கிடைச்சிருக்கு. அவங்களோட மார்க் 660. அப்ப யோசிச்சு பாருங்க, 612 நியர்ல ஆரம்பிச்ச ஒரு கட் ஆஃப் 660க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 50 மார்க்கு ஒரு மிகப்பெரிய growth ரவுண்ட் 1ல. பட் இந்த வீடியோ ரவுண்ட் 1க்காக கிடையாது. பட் ரவுண்ட் 1ல என்ன ஒரு ஹியூஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 23,419 ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. 654 மார்க் எடுத்த மதிப்பெண் வரைக்கும். ஓபிசிக்கு 20,281 மார்க் வந்து 658 மார்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10,576 அதே ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 575 வரைக்கும் கிடைச்சிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,45,207 வரைக்குமே ரேங்க் வைஸில் கிடைச்சிருக்கு. அவரோட மார்க் 544 இருந்திருக்கு. ஸோ இது வந்து ரவுண்ட் 1 இல்லையா? ரவுண்ட் 2ல முன்ன பின்ன கிடைக்கும். ஒரு 5 மார்க் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, நான் ஓபிசியில் 612 மார்க் எடுத்திருக்கு சார், எனக்கு ரவுண்ட் 2ல சீட்டு கிடைக்குமான்னு நம்ம அப்பயே போட்டிருந்தோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 655க்கு மேலே தான் கண்ணா ரவுண்ட் 2 க்ளோஸ் ஆகும்னு சொன்னோம். ஓபிசியில் 655 க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ 650க்கு மேலே கட் ஆஃப் இருக்கும். நம்ம ஆல்ரெடி இது கவுன்சிலிங் கைடன்ஸ் பர்ஃபெக்டாக கொடுத்துட்ருக்கோம். அது ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம கவுன்சிலிங் கைடன்ஸ்லாம் எந்த வகையான சார்ஜும் பண்ண போகிறதில்ல. எந்த ஒரு பெய்டு சார்ஜும் கிடையாது. நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம நீட் சித் எஜுகேஷன் அகாடமிக்கு டிஸ்கஷன் குரூப் இருக்கு டெலிகிராமில். அந்த லிங்க் இப்போ தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். நான் கூடிய சீக்கிரத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணுங்க. ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டி கிளப் நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ ரவுண்ட் 2 நம்மளோட ஃபோக்கஸ் ரவுண்ட் 2. இப்போ இந்த ரவுண்ட் 2ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்டு பாருங்க, 660ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிடைச்சா ஒரு 5 மார்க் குறைவா 655 வரைக்கும் கிடைச்சிருக்கு. 654க்கு வந்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் கிடைச்சிச்சு இல்லையா? 650 வரைக்குமே சீட் கிடைச்சிருக்கு. அதுவே கிட்டத்தட்ட ஒரு 4 மார்க் கம்மியாகி இடபிள்யூஎஸ்க்கு ரவுண்ட் 2ல சீட் அலாட் ஆயிருக்கு. ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 658, இன்னும் ஒரு 5 மார்க் 3 மார்க் ரெடியூஸ் ஆகி 655க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கட் ஆஃப் பார்த்துக்கங்க. ஓபிசினா எம்பிசி, பிசி, டிஎன்சி, ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு லெவலில் அவங்களெல்லாம் ஓபிசி கேட்டகரிக்குள்ள தான் படிப்போம். அது எஸ்சிக்கு பாருங்க 575, அவரோட ஆல் இண்டியாவில் 560, கிட்டத்தட்ட 15 மார்க் கம்மியாக எடுத்திருந்தாலும் சீட் அலாட் ஆயிருக்கு. அடுத்து வந்து எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 544, கிட்டத்தட்ட 8 மார்க் கம்மியாகி 536 வரைக்குமே சீட் அலாட் ஆயிருக்கு. அப்படிங்கிறது தான் ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2ஓட ஓவரால் கம்பேரிஷன் 2024க்கு. ஒரு கேட்டகரியிலும் எவ்வளோ மார்க் டிஃப்ரென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் இயர் 2025 படிக்கிறவங்களுக்கு இதுதான் கட் ஆஃப் ஜோனாக இருக்கும். இதை விட ஒரு 20 மார்க் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுவே சேச்சுரேஷன் பாயிண்ட் தான். நான் சொன்னது அன்ரிசர்வ்டு, இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரி இந்த 3 பிரிவு மாணவர்களுக்கும் இதுதான் ஹையஸ்ட் பாயிண்டாக இருக்கும். அண்ட் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னுமே ஒரு 50 மார்க் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல கேப் இருக்கு இல்லையா? அது ஃபில் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக மார்க் இன்னுமே புஷ் பண்ணும். ஆனால் யூஆர், இடபிள்யூஎஸ்சி, ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 மார்க்ஸ் முன்ன பின்ன இருக்கலாம், அதே ஸ்டேஜ் கூட இருக்கலாம். பட் கண்டிப்பா யாருக்கு எந்த கேட்டகரி ஜோன் இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரி, வீடியோட கன்க்ளூஷன் பார்ட்டா இது நம்ம சொல்லி ஆகணும். மார்க் டிஃபரன்ஸ் பாருங்க. அன்ரிசர்வ்ட்ல ரவுண்ட் 2ல லாஸ்ட் இயர் ரவுண்ட் 2க்கு இந்த வருஷம் ரவுண்ட் 2க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 612க்கு சீட் கிடைச்சிருச்சு. ஆனா இந்த வருஷம் யூஆருக்கு 655. அப்ப 43 மார்க் அதிகமா எடுத்திருந்தால் மட்டும்தான் ரவுண்டு 2 அப்படிங்கிறதுல சீட் கிடைச்சிருக்கு. இடபிள்யூஎஸ் லாஸ்ட் இயர் ரவுண்டு 2க்கு 608 கிடைச்சிருச்சு. ஆனா இந்த வருஷம் 650 வரைக்கும் வந்திருக்கு. அப்ப 42 மார்க் 42 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு 2ல மட்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து ஓபி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 655, லாஸ்ட் இயர் 612. அப்போ 43 மார்க் வந்து ரவுண்ட் 2ல டிஃபரன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 560 இந்த வருஷம், போன வருஷம் 492க்கு ரவுண்டு 2ல கிடைச்சிச்சு இல்லையா? அப்போ போன வருஷம் இந்த வருஷம் 68 மார்க். நல்லா புரிஞ்சுக்கணும், எஸ்சி பிரிவு மாணவர்களுக்கும் எஸ்டி பிரிவு மாணவர்களுக்கும் கண்டிப்பா அடுத்த வருஷம் கட் ஆஃப் கூடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான போட்டி நிலவரப்படுவது நிலம் அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிலவரப்படி கிடைச்சிருக்கு. ஆனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 465க்கு லாஸ்ட் இயர் கிடைச்சிச்சு இல்லையா? இந்த வருஷம் 536. அப்போ 71 மார்க் இன்க்ரீஸ்.
அடுத்த வருஷம் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்னா மேக்ஸிமம் இந்த 40ங்கிறதெல்லாம் 20ன்னு மாறிடும். இந்த 68 70 அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 60ன்னு மாறும். அதிகப்படியாக கட் ஆஃப் அடுத்த வருஷம் நம்ம யாருக்கு எதிர்பார்க்குற டிஃபரன்ஸ் எதிர்பார்க்கணும் எஸ்சி எஸ்டி பிரிவு மாணவர்களுக்கு. பட் யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிஎஸ்க்கு இன்னும் ஒரு 20 மார்க்கு கூடுதலாக வச்சு நீங்கள் படிச்சீங்கன்னா சேஃப் ஜோனில் இருப்பீங்க அப்படிங்கிறதும் அடுத்த வருஷத்துக்கான ரவுண்ட் 2 எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் நான் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கேன். ரவுண்ட் 1 எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு சரியா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக படிங்க. ஒரு மிகப்பெரிய போட்டி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்வரக்கூடிய காலங்களில் இருக்கு. நம்ம யூடியூப் சேனல் மூலமா நிறைய பேருக்கு மணி கணக்கில் வந்து மென்டர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மட்டுமே நான் ஒரு 1 hour 1.5 hour வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி கிளாசிஃபிகேஷன் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக லைன் பை லைன் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பாருங்க, நோட்ஸ் எழுதுங்க. டிசிப்ளின், பி டிசிப்ளினா நீங்கள் நோட்ஸ் எழுதணும். மோட்டிவேஷன் வேறு, டிசிப்ளின் வேறு. மோட்டிவேஷனை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டிசிப்ளின். டெய்லி நம்மளை யாராவது கண்காணிச்சாதான் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளா உட்காந்து டிசிப்ளினாக படித்து கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது. யூடியூப்ல ஹவர்ஸ் ஆஃப் லெக்சர்ஸ் போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் நேராக வந்து படிக்கிறீங்களா, பர்ஃபெக்டாக கைடன்ஸ் எடுத்துங்க. நம்ம அகாடமியில் வந்து நீங்கள் ஒரு வேறு அகாடமியில் ஜாயின் பண்ணி அங்கே உங்களுக்கு சொல்லித்தரலை, அவசரப்பட்டு ஜாயின் பண்ணிட்டேன், ஒரு ஃபண்டமெண்டலுக்கோ டீச் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா தாராளமாக நம்ம அகாடமி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் உங்களை ஜாயின் பண்ண மாட்டோம் சொல்லணும். அங்கேருந்து நீங்கள் வரப்போ அங்கே என்ன ஃபீஸ் கட்டியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃபீஸ் ரெடியூஸ் பண்ணி தான் கொடுப்போம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணிட்டு சித்த எஜுகேஷன் அகாடமியில் ஜாயின் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் அங்கேருந்து ட்ராப் பண்ணி இங்கே தாராளமாக வரலாம். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இங்கே அகாடமி இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம செலெக்ஷன் இம்பார்ட்டன்ட். ஸோ இது கோச்சிங் வைஸில் நம்ம கொடுக்குறது. அண்ட் யூடியூப் மென்டர்ஷிப்பில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீ ஆஃப் லெக்சர்ஸ் டெய்லியும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி சார்பில் உங்களுக்கு கொடுக்குறோன்னா எண்ட் ஆஃப் த டே எங்களுக்கும் தேவை ஒரு ரிசல்ட். உங்களோட கெரியர் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்ற பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு 4 பேருக்கு தெரியும், அவ்வளோதான், வேற இல்லை இல்லையா. இதை பார்த்து நீங்கள் சேஞ்ச் ஆனாலே எனக்கு சாருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஓகேங்களா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக படிங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பை தி வே உங்களோட ஹெல்த்தை பத்திரமா பார்த்துங்க. வரக்கூடிய டைம் வந்து மழை காலெல்லாம் ஆரம்பிக்கும். ஸோ அதனால ஹெல்த்தை பத்திரமா பார்த்துங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாமா? ஆல் தி வெரி பெஸ்ட். நம்ம நீட் 2025க்காக அலகேட் பண்ண கேம்பஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கேம்பஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி செக்யூர்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே என்ட்ரியும் கணக்காகும். 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி அவைலபிளாக தான் நம்மளோட கேம்பஸில் கொடுத்துருக்கோம். நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் மல்டிபிள் கிளாஸ் செக்ஷனோட தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேம்பஸ் கொடுத்துருக்கோம். நம்ம கேம்பஸை பொறுத்த வரைக்கும் சைலண்ட் என்விரான்மெண்ட். நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த கேம்பஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமி ஓனாக ரன் பண்ணக்கூடிய கேம்பஸ்க்கான டூரை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 year நடக்குது. அந்த 1 yearக்கும் உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட எய்ம். அண்ட் நம்மளோட மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் வேறு மாவட்டத்துலேருந்து வந்து ஜாயின் பண்ணுறதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் டேஸ் கலராக வரதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஜென்ரலாக ஒரு அகாடமி என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குமோ அதை விட பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சித் எஜுகேஷன் அகாடமி இந்த 1 year பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய விஷயங்களை முன்கொண்டு வந்திருக்கு. அதில் ஒரு விஷயம் தான் இந்த பஸ் ஃபெசிலிட்டியும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாஸ்டல் பிளாக் பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. நம்மளோட கேம்பஸ் பார்த்தீங்கன்னா ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய லொக்கேஷனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் சேலம் ஆட்டியாம்பட்டி லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் சேலம் தாண்டி எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கான